சாதாரணமாக டெத் பெட்ல கடைசி நேரத்துல இறக்கும்போது, பெரியவங்க இறக்கும்போது, வயசானவங்க இறக்கும்போது அங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அவர் சாகும்போது என்ன சொல்லிட்டு செத்தாரு அப்படின்னு கேட்பாங்க. तो बड़े बड़े लोग जब मर जाते हैं तो उनको पूछा जाता है कि आखिर में ये लोग क्या बात बोलकर वो मर गए बोले। சிலர் சில அழுகும் போதே கணவன் செத்துருப்பாரு, மனைவி அழுவாங்க, அழும்போதே சொல்லிட்டே அழுவாங்க, நீங்க அப்படி சொன்னியே இப்படி சொன்னியே இப்படி சொன்னியன்னு சொல்லிட்டு அழுவாங்க. तो कभी कभी रोते समय भी यही बोलते हैं, ऐसे रोते हैं लोग, आपने ऐसे यूं कहा और आप ऐसे ऐसे बोल दिया करके उस बात को याद करते हुए कई सारे लोग रोते भी हैं। சாதாரணமாக ஒரு நல்ல குடும்ப தலைவர் குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத பண்ணிட்டு தான் அவரு இறக்கு போவாரு. तो साधारण तौर से जो परिवार का जिम्मेदार एक व्यक्ति है, जो मुखिया होता है घर का, तो वो घर के लिए क्या क्या करना चाहिए वो सारा काम तो करके ही वो इस संसार को छोड़ के जाते हैं। விசேஷமாக எனக்கு 3 பையங்க இருக்காங்க. எனக்கு 3 பையங்களுக்கும் நான் என்னென்ன செய்யணுங்கிறத நானும் என் மனைவியும் அப்பப்போ நாங்க பேசுவோம். तो अंकल को 3 बेटे हैं और उन 3 बेटों के विषय में क्या क्या करना चाहिए, अंकल और आंटी बैठकर बार बार उनके बारे में वो बातचीत करते रहते हैं। நாங்க தங்கி இருக்கிற வீடு யாருக்கு போகணுங்கிறத நாங்க இப்பவே முடிவு பண்ணிட்டோம். जो अभी निवास कर रहे हैं उस घर को किनको देना चाहिए करके अभी वो लोग निर्णय कर चुके हैं। ஒருவேளை நான் முதல்ல இறந்துட்டேன்னா, இல்லைன்னா என் மனைவி முதல்ல இறந்துட்டாங்கன்னா, எப்படி நாங்க வாழணுங்கிறதுக்கும் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். अगर मैं पहले मर जाता हूँ या मेरी पत्नी पहले मर जाते हैं तो हम कैसे जीना है वो भी हम लोग निर्णय कर चुके हैं। இங்க பெங்களூர்ல எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தேவன் எனக்கு கடந்த நாட்களில் கூட்டி கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், என்னைய ஆவிக்குரிய வழியில வளர்த்தின அந்த அருமையான சகோதரர் டாக்டர் ஜான் விக்லிஃப், போர்ட் ஆஃப் டைரக்டர். இங்க அவர் குடும்பத்தோடு தங்கியிருந்து அவருடைய மரணத்தை பற்றி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க. तो मुझे एक खास बात यह है, जो मुझे आत्मिक मार्ग में चलाने वाले डॉक्टर जॉन विक्लिफ जो है वो हमें आत्मिक बातों को बताते रहते हैं। वो अपने आखिरी दिनों के विषय में वो मेरे साथ बातचीत किए हैं। அவருக்கு 88 வயசு. उनको अभी 88 उम्र है। அவங்க ஒய்ஃப்க்கு 87 வயசு. और उनकी पत्नी को 87 उम्र है। அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க. और उनके सभी बच्चे बाहर देश में वो सेटल हो गए। எவ்வளவு நாளும் பணம் கொடுக்குறோம், நீங்க எங்க அப்பாவை பாதுகாத்துக்கிடுங்க அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. वो कितना भी खर्चा होता है आप खर्चा कीजिएगा देखभाल करने के लिए, वो सारा चीज हम लोग आपको देंगे बोल के वो बाहर देश में चला गए। அப்போ இந்த அண்ணன் என்கிட்ட தனியா இருக்கும்போது, நான் செத்தா என்ன பண்ணணும், எங்க புதைக்கணும், யார் யார் வரணும், எப்படி இருக்கணும், எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. तो वो मेरा आत्मिक मार्ग में चलाने वाले, वो मरेंगे तो कहाँ पर उनको दफनाना चाहिए, किसको बुलाना चाहिए और क्या क्या करना चाहिए, वो सारे बातों को क्या कर दिए है बता दिए। என் பிள்ளைங்களுக்கு எந்த விதத்துல கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய ஆசை. उनका एक आशा है कि उनके बच्चों को किसी भी प्रकार के तकलीफ नहीं देना चाहिए। இது ஒரு நல்ல தகப்பனுக்கு உதாரணம். एक अच्छे पिता का एक उदाहरण है। பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஓல்டேஜ் சந்திக்க போறீங்க, இதுல சந்தேகமே இல்லை. आपके जीवन में भी आने वाले दिनों में आप भी उस वृद्धा के उम्र को पहुंचने वाले हैं, यहाँ पर कोई प्रकार का शक नहीं है। அதனால இந்த சங்கீதத்தை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன காரியமாக சொல்றோம், நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். तो इसलिए इस भजन संहिता को बोलने से पहले एक छोटा सा कहानी के द्वारा आपको समझाने के लिए मैंने इसको बता दिया हूँ। அமெரிக்காவில் சில ஆட்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுறாங்க,
நான் வந்து ஒரு நாள் கேட்டேன், ஏன்டியா லெஃப்ட் ஹேண்ட் நல்லா ரைட் ஹேண்ட்ல எழுதுவாங்க, அப்பப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதி பழகுறாங்க, ஏப்பா லெஃப்ட் ஹேண்ட் எழுதி பழகுறேன்னு கேட்டேன் ஒருத்தன்ட்ட. तो बाहर देश में कई सारे लोग जो है लेफ्ट हैंड से लिखते हैं। तो क्योंकि अलग अलग प्रकार बहुत सारे लोग हैं, लेकिन एक व्यक्ति से मैंने पूछा कि आप लेफ्ट हैंड से क्यों लिखते हो। உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த கை ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா இந்த கை வச்சு யூஸ் பண்றோம்ல, அதனால நான் எழுதுறேன் அப்படிங்கிற, அது டூ மச். तो वो लोग ये सोचते हैं कि अगर इस हाथ को अगर एक्सीडेंट होता है तो इस हाथ से ऑलरेडी हम लोग लिख रहे हैं ना, तो इसलिए हम उसको आदत बना लिए हैं। ये तो बहुत हद से पार है। ஆண்டவர் இதை விரும்பல. परमेश्वर ये नहीं चाहते हैं। ஆண்டவர் என்ன விரும்புறாரு? परमेश्वर क्या चाहते हैं? நம்ம இந்த உலகத்துக்கு போகும்போது நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விட்டு போக வேண்டும். तो इस संसार को जब छोड़ के जाते हैं तो हमें जो कार्य करना चाहिए वो सारे कार्य को खत्म करके जाना चाहिए। 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க தனியா. पहला राजाओं का पहला अध्याय को जाकर बाद में आप लोग घर पे जब अकेले रहते हैं तो उस वक्त में पढ़िएगा उसको। அதுல தாவீது தேவனுடைய மகன் தானாங்கிறது கூட நமக்கு சில क्वेश्चन வந்துரும் நமக்கு மைண்ட். कभी कभी हमारे दिमाग में ये प्रकार का सवाल आता है कि दाऊद परमेश्वर का बेटा है क्या? ஏன்னா அவரு அவர் உயிரோடு இருந்த காலங்களெல்லாம் எதிரிகளை மன்னிச்சிருவாரு. वो जो है जब तक वो जिंदा थे उस वक्त में सारे दुश्मनों को वो माफी कर चुके। அவர் பையனுக்கு சாலமோனுக்கு அவனை கொன்றுடா அப்படின்னு அட்வைஸ் கொடுப்பாரு. उसके बेटा सुलेमान को वो मार दो करके वो सलाह देते हैं। நமக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் அது ஏன் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் मुझे अभी तक वो समझ में नहीं आया क्यों दाऊद ने इसे अपने बेटा को बताया। நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் என் எதிரியை நல்லா ஹேண்டில் பண்ணிட்டேன், உனக்கு எதிரியை ஹேண்டில் பண்ண முடியாதுடா, அதனால கொன்னே போட்டுரு அப்படின்னு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். मुझे ये लगता है कि मेरे दुश्मनों को मैंने संभाल लिया, लेकिन आप संभाल नहीं पाते, इसलिए अपने दुश्मनों को तो मार डाल दो करके सलाह दिए होंगे दाऊद ने। சிமேயு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிரி தாவீதுக்கு. சிமேயு दाऊद का जो सबसे बड़ा दुश्मन है वो सिमई करके उसका नाम है। சிமேயு என்ன பண்ணுவான், தாவீத கேலி பண்ணுவான், கல்லை விட்டு எறிவான், அவன் எல்லாரும் அவன் சொல்லுவாங்க, அவன் உங்களுக்கு விரோதம் அப்படி பண்றான் இப்படி பண்றான்னு சொல்லுவாங்க. ஆனா தாவீது சொல்ற விட்டு தேவன் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுவான். क्योंकि जब सबसे बड़ा दुश्मन दाऊद को बहुत ही ताड़ना दे देता, उसको उसके ऊपर चढ़ना, उसको अपमान करना, उसके बारे में बातें करना, बहुत बड़ा दुश्मन था। लेकिन ऐसे दुश्मन के विषय में भी दाऊद ने यही सलाह दिया, छोड़ो, परमेश्वर ने मुझे ये अनुमति दिया होगा करके उसको नहीं मारने दिया। சாலமோன்ட்ட தாவீது சொல்லுவார், அவனை கொலை பண்ணிடுவார். लेकिन सालोमन के पास दाऊद ने ये सलाह दी, उसको आप खत्म कर दो। பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஒரே ஒரு காரியத்தை உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். प्रियो, आज सुबह के समय में एक बात को मैं आपके सामने रखना चाहता हूँ। தேவன் அரசாட்சி செய்யும்போது அது நீதியும் சமாதானம் உள்ள அரசாட்சி. அதை பற்றி இந்த சங்கீதம் நீங்க இது மனசுக்குள்ளேயே வச்சு படிங்க. இந்த சங்கீதம் உங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு அரசாட்சியை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். அரசாட்சின்னு மோடி கவர்மெண்ட் பற்றி அடிக்கடி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தேவன் அரசாட்சி பண்ணா எப்படி இருக்கும்னு இந்த சங்கீதம் சொல்கிறது. तो इस अध्याय को आप लोग मन में रखिएगा। मैं एक बात बताना चाहता हूँ, परमेश्वर का जो शासन है वो एक न्याय से और धार्मिकता से भरा हुआ है। இந்த இதுல வந்து ஒரு சில வசனங்கள் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுறேன். मैं कुछ वचनों को आपके लिए पढ़ना चाहता हूँ। முதல் 2 वचனம் படிங்க, நீங்க हिंदी படிங்க. सबसे पहला 2 पद को देखिएगा। हे परमेश्वर, राजा को अपना नियम बता, राजपुत्र को अपना धर्म सिखला। वह तेरी प्रजा का न्याय धर्म से और तेरे दीन लोगों का न्याय ठीक ठीक चुकाएगा। ராஜாவுக்கு, அதாவது தாவீதுக்கு, அவரை பத்தி சொல்றாரு, ராஜாவுக்கு நியாய தீர்ப்பு கொடும், ராஜாவுடைய பிள்ளைக்கு உம்முடைய நீதியை கொடும் அப்படின்னு சொல்றாரு. देखिएगा, वो दाऊद अपने बारे में बोल रहे हैं कि राजा को यानी कि अपने को नियम बताने के लिए परमेश्वर से विनती कर रहा है,
और राजपुत्र को अपना धर्म सिखाने के लिए बोल रहा है। ரெண்டாவது வசனம் பாருங்க, அவனுடைய நீதியோடு நியாயத்தோடு ஏழைகளை விசாரிக்கணும். அதான் தாவீதுடைய ஆசை. तो दाऊद का एक आशा देखिएगा दूसरा पद में है कि जो परमेश्वर के प्रजा है या वो दीन लोग है, उन्हें न्याय से धर्म से क्या करना है, ठीक ठीक उनको न्याय चुकाना है, वो चीज को परमेश्वर से मांग रहा है। ஒரு நல்ல ஆசை பிரியமானவர்களே, एक अच्छी चाहत है। இன்னைக்கு நீங்க என் கூட இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல வந்திருக்க எல்லாருக்கும் பொறுப்புகளை தேவன் கொடுத்திருக்கின்றார்। यहाँ पर जितने भी लोग जूम आराधना में आए हैं, आप सबको परमेश्वर ने अलग अलग प्रकार की जिम्मेदारी दिए हैं। சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, பொறுப்புன்னு பொறுப்பு தான்। चाहे छोटा हो चाहे बड़ा हो, कोई भी जिम्मेदारी हो, जिम्मेदारी होता है। ஒருவேளை நீங்க குடும்பத்தை நல்லா கவனிக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம், நீங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம்। शायद आप एक परिवार में होंगे, आप पत्नी घर पे होंगे, आपके जो पति है वो दौड़ दौड़ के सेवा करता होगा। அல்லது நீங்க ஒரு டெய்லி ஒரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம்। या नहीं तो आप हर रोज एक गांव में जाकर गांव के लोगों को सुसमाचार बताते होंगे। அங்க எதிர்ப்பு இருக்குன்னு தெரிந்தும் நீங்க அந்த இதை செய்றீங்க। நீங்க वहां पर कई सारे रुकावटें हैं, ये सब जानते हुए भी आप लोग वहां पर सेवा करते हैं। உங்க உயிரை பணைய வச்சு நீங்க செய்றீங்க। अपने जान को जोखिम में लगाकर आप लोग सेवा करते हैं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आपको आशीष करे। நீங்க எதுக்கு செய்றீங்கன்னா, இன்னைக்கு நிலைமையில நான் 100% சொல்வேன், ஏழைகளை தேடி செல்கிறீர்கள்। आप सब लोग क्यों ये सब चीज करते हैं? मैं आज सुबह ये बताना चाहता हूँ, आप दीन लोगों को ढूंढते गए हैं। அதான் தாவீதுகிட்ட முதல் ரிக்வெஸ்ட் வந்து, ஏழைகளை நீ தேடி செல்ல வேண்டும், அவர்களோடு கூட நீ சமாதானமாக இருக்க வேண்டும்। दाऊद का सबसे पहला निवेदन ये था कि दीन लोगों के साथ शांति से बना के रखे। இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்த உடனே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி செட்டில் ஆகுது। आज जो है थोड़ा सा पैसा हमारे पास आते ही हमारा सारा जो सोच है वो बिल्कुल बदल जाता है। வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பிள்ளைங்களை நல்ல ஸ்டாண்டர்டா படிக்க வைக்கணும், ஒரு பெரிய ட்ரீம் நமக்கு வருது। அது தப்பே இல்லை। लोग ऐसे एक बहुत बड़े बड़े स्वप्न देखते हैं कि घर बनाना चाहिए, कार लेना चाहिए और ऐसे रहना चाहिए, वैसे जीना चाहिए। एक सबसे बड़ा एक सपना वो लोग बना के रखते हैं, वो गलत कुछ नहीं है। ஆனா அதுல நமக்கு அர்த்தம் இருக்கணும்। लेकिन वो सारी चीज जो करते हैं उसमें एक मतलब होनी चाहिए। ஒரு கதை நான் சொன்னேன் சர்ச்ல போன சண்டே, அந்த கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன்। मैं पिछले दिनों में एक कहानी चर्च में बताया था और उस कहानी को आज भी इस बार भी मैंने उसको बताना चाहता हूँ। கடவுள்கிட்ட கழுதை வந்துச்சான்। கழுதை நிறைய லோடு ஏத்துற கழுதை வந்து சொல்லிச்சான், கடவுளே கடவுளே, எனக்கு 30 வயசு கொடுத்துருக்கீங்க, என்னால் தூக்க முடியல, என் பாடி ரொம்ப பெயின் இருக்குது, எனக்கு வயசை கம்மி பண்ணிருங்க, 15 மாத்திருங்க அப்படின்னு சொல்லிச்சான்। एक परमेश्वर के पास एक गधा आया और गधा आकर उस परमेश्वर से कहने लगा, परमेश्वर आप मुझे 30 उम्र दिए हो और इस 30 उम्र में जितना बोझ मुझे उठाना है नहीं सक रहा हूँ, बहुत ही थक गया हूँ, बहुत बड़ा भारी है, इसलिए मेरा आयु को 30 से लेकर 15 तक उसको घटा दीजिएगा। இந்த மனுஷனுக்கு எனக்கு கொடுக்குற அஹிம்சை என்னால் தாங்க முடியல। और वो बोलने लगा, जो इंसान मुझे तकलीफ देता है वो तकलीफों को मुझे उठा नहीं सक रहा हूँ। இஷ்டத்துக்கு என் மேல லோடு ஏத்துறானுங்க, லோடு जो जैसे उनका मन है वैसे बोझ मेरे ऊपर चढ़ा देते हैं। உடனே கடவுள் சொன்னா, சரி போய் வயசு 15 ஆகிக்கணும், ரைட் ஓகே போ 15 அப்படின்ட்டாராம்। तो तुरंत परमेश्वर ने कहा, ठीक है तेरा उम्र 30 से लेकर 15 मैंने घटा दिया, चलो 15 ले लो करके परमेश्वर भेज दिए। நாய் வந்துச்சான்। நாய் வந்து சொல்லிட்டான், இனி எங்க பார்த்தாலும் கல்லை விட்டு எறிறாங்க,
என்னால் தாங்க முடியல இம்சை. எனக்கு 30 கொடுத்துருக்கீங்க, எனக்கு 15 ஆக்கிருங்க. ஏன்னா எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் என்னைய வந்து நேசிக்கல. ஒரு சிலர் நேசிக்கிறாங்க, நிறைய பேர் கல்ல விட்டு தான் எறிகிறாங்க. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு வந்து சீக்கிரம் எனக்கு 15 ஆக்குங்கன்னு சொல்லிட்டேன். நாய் வந்து तो उसके बाद एक कुत्ता आया, कुत्ता आकर कहने लगा कि ईश्वर, आप जहां पर भी जाते हैं सब लोग मुझे पत्थर से लेकर मारते हैं, कोई मुझे प्रेम नहीं करते हैं, कोई भी जगह में मुझे बहुत ही ताड़ना देते, इसलिए मेरा उम्र 30 दिए हो, उसका भी 15 में घटा देना करके बोल दिए। और वो भी परमेश्वर बोले ठीक है बोल के। குரங்கு வந்துச்சான். அப்புறம் 3வது उसके बाद तीसरा जो है बंदर आया। குரங்கு வந்து சொல்லிச்சான், எனக்கு வந்து ஸ்டெடியான வீடு கிடையாது, என் வாழ்க்கையெல்லாம் நான் வந்து குதிச்சு 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 ஒரு சாப்பிடணும்னா கூட 2 குதி குதிக்க வேண்டியது, ஜம்ப் பண்ண வேண்டியிருக்குது. எனக்கும் 30 வயசு கொடுத்துருக்கீங்க, 15 மாத்திருங்க, ஏன்னா என்னால ஜம்ப் பண்ணி என் காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டான். तो उसके बाद वो बंदर भी आया। बंदर आकर ईश्वर से कहने लगा, देखो मेरे लिए कोई प्रकार का घर नहीं है, जिंदगी भर मुझे कूदते कूदते एक पेड़ के ऊपर एक जगह के ऊपर कूदना है और वहीं पर मुझे खाना पीना करना चाहिए, तो इसलिए रहने के लिए अच्छा घर भी नहीं है, तो मेरा भी उम्र क्या करना, घटा देना करके बोल दिया हो। கழுதைக்கு 15 வயசு, நாய்க்கு 15 வயசு, குரங்கு 15 வயசு கடல் மாத்திட்டாரு. तो ईश्वर ने परमेश्वर ने गधा को 15 उम्र आयु दे दिए और कुत्ता को 15 उम्र आयु दे दिए और बंदर को भी 15 आयु दे दिए, 15 साल का। அப்போ மனுஷங்கிட்ட போனாராம் கடவுள். அப்போ மனுஷனுக்கு 30 வயசு இருந்துச்சான். உடனே என்ன, ஓகே எல்லாரும் 15 ஆக்கிட்டாங்க, நீ என்னடா சொல்ற அப்படின்னு மனுஷன்கிட்ட கேட்டாராம். और परमेश्वर ने इंसान के पास चला गए और इंसान को पूछने लगे, देखो सभी जानवर आकर उनके उनके आयु को कम करने के लिए कहा गया, और आप क्या बोलते हैं आपके आयु के विषय में पूछे। மனுஷன் சொன்னானா, கடவுளே எல்லாரும் 15 கட் பண்ணிருக்கீங்க, அந்த 45 எனக்கு கொடுத்துருங்க, நான் 75 வயசு வரைக்கும் இருந்துடுறேன் அப்படின்னு. तो उसके बाद वो इंसान ने ईश्वर से कहा, देखो ईश्वर अब ये काम कर दीजिएगा, सबको आप 15 उम्र जो घटा दिए हैं वो 45 उम्र मेरे में जोड़ दीजिएगा, ताकि मैं लगभग 75 साल जीना चाहता हूँ। கடவுள் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டு, इस परमेश्वर को बहुत बड़ा खुशी हो गया। ஓகே உன் வயசு 75 அப்படின்ட்டாராம். और परमेश्वर ने कहा ठीक है, तुम्हारा उम्र जो है 75 साल हो गया है। நீ 30 வயசு வரைக்கும் மனுஷனா இருப்ப, நல்ல சந்தோஷமா உங்க அப்பா அம்மா கூட சாப்பிட்டுக்கிட்டு, உங்க ஒய்ஃப் கூட சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையில நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமா இருப்பேன் 30 வரைக்கும். तो परमेश्वर ने कहा 30 उम्र तक आप बहुत खुशी से रहेंगे, खाएंगे, कोई चिंता नहीं रहेगा, तुम्हारे बच्चे के साथ तुम्हारी पत्नी के साथ बहुत खुशी का जिंदगी रहेगा। அடுத்த 15 வயசு வரைக்கும் கழுத மாதிரி நீ புதி சுமக்கணும், குடும்ப பாரத்தை, உன் பிள்ளைங்க பாரத்தை, ஒய்ஃப் பாரத்தெல்லாம் நீ சுமக்கணும் 15 வயசு வரைக்கும்। और उसके बाद आपको 15 साल तक जो है घर का जिम्मेदारी उठाना है और परिवार का सारे जिम्मेदारी, बच्चे का, पत्नी का, आप एक गधा की तरह क्या करना पड़ेगा, बोझ को उठाकर जीना पड़ेगा। 45 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் நீ நாய் மாதிரி உன்னை துரத்துவாங்க, உங்க வீட்டுல உங்க ஒய்ஃப் திட்டுவா, பாஸ் திட்டுவான், வேலையில உனக்கு நிம்மதி இருக்காது, ஓடி 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 உனக்கு திருப்தி இல்லாம நீ அலைவ, நாய் மாதிரி அலைவ। तो 45 उम्र से लेकर 60 उम्र तक आप एक कुत्ता की तरह जिंदगी रहेगा, आपको कोई प्यार नहीं करेंगे, आपको उधर से इधर भगाएंगे, उधर से इधर भगाएंगे, इस तरफ आपको पत्नी भी आपसे पसंद नहीं करेंगे और आपके बच्चे भी कभी पसंद नहीं कर पाएंगे, ऐसे एक जिंदगी आपका रहेगा। 60 வயசுல இருந்து 75 வயசு வரைக்கும் நீ வந்து உயிரோடு இருந்தான்னா ஒரு ஸ்டெடியாவே இருக்க மாட்டேன்। ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை வீட்டுல ஒரு 5 நாள் இருப்ப, 2வது பிள்ளை வீட்டுல 5 நாள் இருப்ப, ஓடிக்கிட்டே இருப்ப, உனக்கான திருப்தியே இருக்காது அப்படின்ட்டாரு। तो 60 से लेकर 75 साल तक जब आप जिंदा रहेंगे तो आप अपने बच्चों के पास एक जगह में नहीं रहेंगे, 5 दिन वहां पर रहेंगे, 5 दिन यहाँ पर रहेंगे और 5 दिन दूसरा बेटा के पास रहेंगे, ऐसे उधर से उधर, इधर से उधर आप लोग जाते रहेंगे। இந்த கதையில கொஞ்சம் அர்த்தம் இருக்குது, தனியா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க।
इस कहानी में एक बहुत बड़ा अर्थ है, उसको बैठकर आप लोग अकेला में इसके बारे में सोचिएगा। நீங்க ஒருவேளை 30 வயசு கீழே உள்ளவங்க ஜாலியா இருப்பீங்க, 45 வயசு கீழே உள்ளவங்க வார்த்தை சுமப்பீங்க, 60 வயசு கீழே உள்ளவங்க ஓடி திரிவீங்க, அதுக்கு மேல உள்ளவங்க ஸ்டெடியாவே லைஃப் இருக்காது உங்களுக்கு. तो आप देखिएगा, अपने जीवन में अगर 30 उम्र के अंदर जो भी लोग हैं वो लोग थोड़ा सा आराम से निश्चिंत से रहेंगे। 30 उम्र से लेकर 45 उम्र तक अगर कोई भी है तो वो लोग बहुत सारा बोझ को आप लोग उठा चुके रहेंगे या उठाते रहेंगे, उठा रहे होंगे। और उसके बाद का जो जिंदगी है, आपको कोई प्यार नहीं करते हैं, और उसके बाद का जो जीवन है वहां पर आप एक जगह में स्थिर नहीं रहेंगे, उधर इधर आप हर बच्चों के घर पे या उधर इधर जाना शुरू करते रहेंगे। இது உலக 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 மனுஷருக்கு இந்த கதை, நமக்கு இல்ல இந்த கதை. ये संसार के मनुष्यों के लिए कहानी, ये हमारे लिए नहीं है। ஆனா நமக்கு என்ன கதை பாருங்க, 16ஆம் வசனம் பாருங்க. लेकिन हमारे लिए क्या कहानी है, 16वां पद देखिएगा। பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்படும், அதன் விளைவு லிபனனை போல அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். देखिएगा वहां पर हमारे लिए किस प्रकार का जिंदगी दिया है। 16 पद में, 72वां अध्याय का 16 पद में, देश में पहाड़ों की चोटियों पर बहुत सा अन्न होगा, जिसकी बालों लबानोन के देवदारों के समान झूमेंगी, और नगर के लोग घास के समान लहलहाएंगे। பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். तो हमारे और आपके जीवन में परमेश्वर ने दिए हुए सबसे बड़ा आशीष क्या है, तुम्हारा प्रयास का फल आप खाएंगे। உலக மனிதர்கள் வந்து மற்றவங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடணும்னு அவங்க ஓடிட்டே இருக்காங்க। संसार के लोग जो है किसी और के परिश्रम के रोटी खाने के लिए वो दौड़ते रहते हैं। எப்படி ஏமாத்தலாம், எப்படி மேனிபுலேட் பண்ணலாம், எப்படி அதை இது பண்ணலாம் அப்படின்னு உலக மனுஷர் வந்து குரங்கு மாதிரி ஓடிட்டு இருக்காங்க। तो संसार के लोग जो है किसी और के कमाए हुए उस कमाई पर कैसे उसको धोखा दे, कैसे उसको लूट ले, कैसे उसको झूठ बोले, ऐसा वो सारा चीज को अपने पास लेने के लिए दौड़ते रहते हैं। ஆனா நீங்கள் நானும் அப்படி இல்லை, நமக்கு நீதியும் சமாதானத்தையும் ஆண்டவர் வந்து கொடுக்கிறார், அதான்। लेकिन आप और हम ऐसे नहीं है, हमें धार्मिकता को और न्याय को और शांति को हम अपेक्षा करने वाले होते हैं। இந்த சங்கீத பல இடங்களில் சமாதானம் 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 போட்டு, इस भजन संहिता में कई सारे जगह में आनंद के बारे में, समाधान के बारे में बताया गया है। தேவன் கொடுக்கிற சமாதானம் பிரியமானவர்களே, परमेश्वर ने देने वाला शांति है। परमेश्वर प्रियो, உலகம் சமாதானம் கொடுக்கிறது வந்து கொடுக்குது, ஆனா டெம்பரரி। संसार जो शांति देता है वो तत्कालिक है हमारे लिए। உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் வந்து சமாதானத்தையும் கொடுத்து மற்றவருக்கும் நீங்க சமாதானத்தை கொடு அப்படின்னு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காரு। இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம்। तो परमेश्वर ने देने वाले शांति ऐसे नहीं है, आप शांति से रहो और बाकी सब लोगों को आप शांति में रहने दे दो, और आपके द्वारा कई सारे लोग शांति प्राप्त भी करते हैं। ये सबसे बड़ा भाग्य है। அது ஒருவேளை நீங்க சில நேரத்துல ஐயோ இந்த ஊழியத்துக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஒரு சில நேரத்துல யோசிக்கலாம்। शायद आप में से कुछ लोग सोचते होंगे ये सेवकाई में क्यों आए हैं करके आप लोग अफसोस होकर सोचते होंगे। ஒன்னே ஒண்ணு மறந்துடாதுங்க, கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துகிறார்। एक चीज तो आप कभी भी नहीं बोलना चाहिए, परमेश्वर आपको इस्तेमाल करेंगे। உங்களை நம்பி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள்। तुम्हें विश्वास करते हुए एक लोगों के समूह आपके अगल बगल में है। உங்க வாழ்க்கையை பார்த்துட்டே இருக்கிறாங்க, आपके जीवन को देखते ही रह रहे हैं। நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு குரலுக்காக காத்திருக்காங்க। आप क्या बोलना चाहते हैं वो संसार के लोग इंतजार कर रहे हैं। என்ன கொடுப்பீங்கிறது உங்க கையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க। आप क्या देते हैं उसको अपने हाथों को लोग देख रहे हैं। நீங்க அதே போல தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க। आप भी उसी ढंग से परमेश्वर को देख रहे हैं। தேவன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார்। परमेश्वर आप सबको आपको दे रहे हैं। அவருடைய ரெப்ரசன்டேட்டிவா
அவருக்கு நீங்க உண்மையுள்ள ஊழியனா இருக்கும்போது உங்களுக்கு பெரிய சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் வந்து அது அவர் கொடுக்குற சமாதானம். तो परमेश्वर के रायभारी होकर परमेश्वर के शांति को आप सारे जगत को देख रहे हैं, वो सबसे बड़ा आशीष हमारे जीवन में है। ஆகையினால கடைசியாக என்ன சொல்றாரு சாலமோன் இங்க என்ன சொல்றாரு, கடைசி 18ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய தேவன் ஸ்தோத்திரம் உள்ளதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். तो देखिएगा 18वें पद में आखिरी में क्या बताना चाहता है, धन्य यहोवा परमेश्वर जो इस्राएल का परमेश्वर है, आश्चर्य कर्म केवल वही करता है। ஆச்சரியமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார், இன்னைக்கே செய்வார். आश्चर्य कर्म को और चमत्कार को परमेश्वर ही आपके जीवन में करते हैं और आज भी कर रहे हैं। நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவரே இந்த கையை நீங்க கட்டிக்கிட்டு அப்படியே நில்லுங்க, ஐ எம் அவைலபிள் லார்ட், ஐ எம் அவைலபிள் லார்ட் அப்படி சொல்லுங்க. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை அப்படியே எப்படி உபயோகப்படுத்துறாரு பாருங்க. आप परमेश्वर के सम्मुख में अपने हाथ को बांध के हमेशा परमेश्वर से कहिएगा, परमेश्वर मैं आपके लिए तैयार हूँ, आपके लिए मैं तैयार हूँ। तो देखिएगा परमेश्वर कितना अच्छे से आपको इस्तेमाल करेंगे। என்னுடைய பிளான்லாம் வேண்டாம் ஆண்டவரே, परमेश्वर मेरा कोई प्रकार का योजना नहीं चाहिए। நான் வந்து இப்படி பண்ணலாம் நினைக்கிறேன், என் பிளான் எல்லாம் உங்க கையில கொடுக்குறேன் ஆண்டவரே, நீர் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆண்டவரே அப்படின்னு காலையில அந்த கால வேலையில கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप परमेश्वर के पास जाइएगा, परमेश्वर से कहिएगा, परमेश्वर मेरा योजना नहीं है बल्कि आपके योजना के तहत ही मैं चलता हूँ करके अपने हाथ को उठाकर परमेश्वर के समर्पण कीजिएगा, परमेश्वर सब कुछ संभालेंगे। உங்களுடைய வாழ்க்கை கழுதையை போல நாயை போல குரங்க போல இருக்காது. அதே 30 வயசு கடைசி சாகுற வரைக்கும் உங்களுக்கு 30 வயசு கீழே உள்ள வாழ்க்கையே இருக்கும். आपका जो जीवन है वो एक गधा की तरह, कुत्ता की तरह, एक बंदर की तरह नहीं रहेगा। जो 30 साल का पहले जो आपका शांति का खुशी का जीवन था, आपके मरने के दम तक वही जीवन परमेश्वर आपको देने वाले हैं। அதான் தெய்வீக சமாதானம், वही है परमेश्वर का दैविक शांति है। தேவன் அப்படி தருவாராக. ஜெபிக்கலாம். परमेश्वर ऐसी शांति आपको लाए, हम प्रार्थना करें। அன்புள்ள ஆண்டவரே, என்னோட கூட ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தூரத்துல உங்களுடைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. சாலமோன் எப்படி ஊழியம் செய்யணும்னு தாவீது ஆசைப்பட்டாரோ அதே போல இந்த காலை வேளையிலே அடிமை ஆசைப்பட்டேன் ராஜா. கஷ்டப்பட்டு மலை மேல ஏறி குன்றுகளுக்குள்ள போய் ஆண்டவரே நாமக்கு மகிமையா செய்ய உங்களுடைய ஊழியக்காரங்களை கண்ணோக்கி பாரு. இந்த கால வேளையிலே ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் அவங்களுக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே. எந்த விதத்தில் பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி முன்னாடி கால வைத்து ஓட கருவிதார் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறதா. ஆமென் ஆமென். சரி, God bless you. Thank you. परमेश्वर आप सबको आशीष करे। फिर हम लोग कल मिलेंगे। जय मसीह की जय मसीह।